கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஆம், இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டாரோ, அத்தனையையும் இன்றைக்கு நாம் சுதந்தரிக்கும்படியாய் தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ தாவீது கூட கர்த்தர் இருந்தபடியினால அவன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அது ஆங்கிலத்துல ஹி வாஸ் சக்சஸ்ஃபுல் இன் எவ்ரி ஏரியாஸ் ஆஃப் லைஃப்ன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்தேன். அப்போ அவனுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதிலே ஞானம் நிறைந்தவனா, புத்திமானாய் செயல்பட்டத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா, நிச்சயம் இந்த ஆசீர்வாதம் அது நமக்குரியது. நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயு 1:23 பார்க்கிறோம். இம்மானுவேலனாய் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ வார்த்தைகள் மூலமாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வேதத்தின் மூலம் நம் கூட வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அ கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி கொலோசையர் 1:27 பார்க்கிறோம். அப்போ வேதம் இன்றைக்கு ஆணித்தரமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம கூட இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போதே நிச்சயமா நம்ம செய்கைகளில் எல்லாம் நாம் புத்திமானாய் நடப்போம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அப்போ அங்க ராஜா சவுல் தான். ஆனா அவனுடைய புத்தியையும் ஞானத்தையும் அவன் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியையும் பார்த்து அங்கே அவனுக்கு எதிராய் செயல்பட்ட சவுல் பயந்திருந்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம கூட கர்த்தர் இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் நம்ம புத்திமானாய் தான் நடப்போம். நம்மை பார்த்து நம்ம கூட இருக்கிற தேவனை பார்த்து, அவர் நமக்கு தருகிற வெற்றிகளை பார்த்து, நிச்சயமாய் மற்றவர்கள் பயப்படும்படியான காரியங்களைத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பத இந்த வார்த்தைகளின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 26, 24, 25ல பார்க்கும்போது, அங்கே சவுலை கொல்லும்படி தாவீதுக்கு ஒரு ஒரு லகுவான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் கை போடக்கூடாதுன்னு சொல்லி, அங்கே சவுலை அன்றைக்கு விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க தாவீது சொல்லுகிற வார்த்தை, "இதோ உம்முடைய ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையாயிருந்ததோ, அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையாயிருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்கலாக்கி விடுவாராக." அப்போ தாவீதுக்கு நல்லா தெரியுது, என் ஜீவன் கர்த்தருக்கு அருமையாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் அவன் கூட இருக்கிறபடியினால அங்கே மிகப்பெரிய பாதுகாப்பு அங்கே தாவீதுக்கு உண்டாகிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, எத்தனை யுத்தங்கள், எத்தனை அ முறை சவுல் அங்கே தாவீதை கொல்ல பார்த்த பொழுதிலும் அங்கே ஒரு சூழ்நிலையும் தாவீதுக்கு பக்கத்துல கூட அணுக முடியல. எந்த விதத்திலயும் தாவீதை சேதப்படுத்த முடியல. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தா இவ்விதமான பாதுகாப்பு இருக்கும்னா, இன்றைக்கு தேவன் நம்ம கூட இருக்கிறபடியினால், இதே விதமான பாதுகாப்பை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, யாரு கொல்லணும்னு நெனச்சாங்களோ, அந்த சவுலே அங்கே தாவீதை ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். "நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். மேன்மேலும் பலப்படுவாய்" என்றான். அப்போ யார் நமக்கு எதிரா இருந்தாலும், அவங்க வாயின் மூலமாவே நம்மை ஆசீர்வதிக்கவும் தேவனால் முடியும். அப்ப இன்றைக்கு நமக்கு நல்லா தெரிய வேண்டிய ஒரு காரியம், நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ, அதுல எல்லாத்துலயும் நிச்சயம் ஒரு சக்சஸ். நிச்சயம் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க புத்திமானாய் நடப்பீங்க. உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவங்க கூட உங்களை ஆசீர்வதிக்கும்படியான கிரியைகளை தான் தேவன் செய்வார். நீங்க என்ன சூழ்நிலையிலும் உங்களை தேவன் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, மனிதர்களிடத்துல அங்க தயவு உண்டாகிறத பார்க்கிறோம். 1 சாமுவேல்
18, 16ல பார்க்கிறோம். இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அப்போ இது எவ்ளோ பெரிய ஒரு கிருபை. மனிதர்களுடைய தயவும், அன்பும் கிடைக்கிறதுங்கிறது, அங்கே தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதமும் கிடைத்தத பார்க்கிறோம். அடுத்ததா 2 சாமுவேல் 5:10ல நம்ம பார்க்கிறோம். அங்கே மிகப்பெரிய செழிப்பையும், ஆசீர்வாதத்தையும் அங்கே தாவீது பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அப்போ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவன் கூட இருந்தார் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல டேவிட் பிகேம் மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல் பிகாஸ் த லார்ட் ஆல்மைட்டி வாஸ் வித் ஹிம். மோர் அண்ட் மோர் பவர்ஃபுல்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறபடியினால நீங்க மேலும் மேலும் பலவானா தான் ஆவீங்களே தவிர உங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தாவீதுக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் இத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கும் என்றால், இன்றைக்கு தேவன் எத்தனையோ முறை உறுதிபட நம்ம கூட இடைப்பட்டிருக்கிற காரியம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ நிச்சயம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு சுதந்திரமாகிறது. விசுவாசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவரே, அப்பா எங்கள் செய்கைகளில் எல்லாம் எங்களை நீர் புத்திமானாய் நடக்க பண்ணுகிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறபடியினால அப்பா எதிரான சூழ்நிலைகள் கூட எங்களை பார்த்து பயப்படும் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வெளியேற பெற்ற பாதுகாப்பை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷ தயவு எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. தேவ கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாளுக்கு நாள் எங்களை விருத்தியடைய செய்யும்படி கர்த்தர் பாராட்டுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.